Assalamu alaikum and hi everyone. Welcome back to my YouTube channel. ஒரு லாங் கேப்புக்கு போகிற இன்னொரு டே இன் மை லைஃப் vlog. எந்த நாளும் மாதிரியே இன்றைக்கும் ஒரு கப் காஃபியோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஷுவல் கிளைமேட்டுக்கு விடவும் இன்றைக்கு கொஞ்சம் கிளைமேட் டல்லாக தான் இருக்குது. கிளைமேட் வந்து எவ்வளோ தான் டல்லாக இருந்தாலும் லைட்டாக ஹீட் இருக்குது. யூஷுவல் மார்னிங்க்கு விட இன்றைய மார்னிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கிளைமேட்டுமே அப்படி டல் ஆகிக்கிறனால டே எவ்வளோ தான் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகினாலும் இன்றைய டேக்கு செய்ய வேண்டிய வேலை வந்து நிறைய இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கு கம்ப்ளீட் பண்ண வேணும். காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நான் வந்து பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்ற வந்துட்டேன். எவ்வளோ தான் டல்லாக இருந்தாலும் ஹீட் வந்து இருக்குது. அதனால் பிளான்ஸ் எல்லாம் சுருக்கவே ட்ரை ஆகிடுது. ஸ்லோவாகவே ஸ்டார்ட் ஆகினு சொல்லிட்டு டைம் போனதே விலங்கல்ல. பிரேக்ஃபாஸ்ட் டைமும் வந்துடுச்சு. இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து பன், தோசை அண்ட் சட்னி. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி உண்டு. பட் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வாக்கு கண்டினியூ பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குயிக் க்ரோசரி ரன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பாக வந்து ஃபுட் சிட்டிக்கு தான் போனேன். நான் தேடி போனது அங்கே ஈக்கும்னு நினச்சி. பட் அங்கே ஈக்கல்ல. சரி, ஓகே, நான் தேடி வந்தது தான் இல்லை, மற்றதெல்லாம் வாங்கிடுவோம்னு மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்தேன். நான் மார்னிங்கே போன சுட்டி ஃபுட் சிட்டியில் வந்து ஆளே இல்லை. ஒருத்தர் 2 பேர் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ஃபுட் சிட்டியே எம்டியாக இருந்துச்சு. அங்கே நான் வாங்குகிற திங்ஸ் எல்லாம் வாங்கி அதையும் பில் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே கீல்ஸுக்கு போனேன். எனக்கு முக்கியமான ஒரு சாமானம் வாங்கணும்னு சொல்லி. நான் முக்கியமாக வாங்க வந்த அந்த சாமானம் என்னன்னா ரோஸ்மெரி லீவ்ஸ். இதை வச்சு என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறேன். ஃபுல் வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள். பர்ச்சேசிங் டன். வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆகியாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் மாமா நல்ல ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் ஊற்றி தந்தாங்க. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ஆரஞ்ச் ஜூஸை குடிச்சுக்கொண்டே ஒரு குயிக் பிரேக் எடுத்தாச்சு. ஏன்னா நான் இந்த ட்ராயிங்கை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும். அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த ரோஸ்மெரியால் நான் வந்து இன்றைக்கி ஹேர் ஆயில் செய்ய போகிறேன். இதுக்கு முதலையும் நான் வந்து ரோஸ்மெரியால் ஹேர் ஆயில் ட்ரை பண்ணிக்கிறேன். அப்போயும் எனக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரீசண்டாக வந்து நான் அதை வந்து செய்கிறதே விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் எனக்கு சரியான ஹேர் ஃபால் ஆகிக்குது. அதனால தான் நான் வந்து ரோஸ்மெரி ஹேர் ஆயில் ட்ரை பண்ணோன்னு பார்த்தேன். இது வந்து ஒரு ஈஸியாகவே செஞ்சிடலும், அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல இந்த ஹேர் ஆயிலை செய்கிறதுக்கு. நான் வாங்கிட்டு வந்த ரோஸ்மெரியை வந்து ஹேர் ஆயிலுக்கு கொஞ்சமும் அந்த லெஃப்ட் ஆவினத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்து வைப்போம். இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சா எங்களுக்கு அதை பொறவைக்கும் யூஸ் பண்ணிடும். அதே மாதிரி அதில் இருக்கிற ஸ்டெம்ஸையும் நாங்கள் வந்து க்ரோ பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை அது க்ரோ ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் நான் ஒரு வாட்டர் கப்பில் போட்டு வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி பேராஷூட் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஹேர் ஆயில் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணலும் இதை ட்ரை பண்ணுறேன்டா. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணலும். அதோடு சேர்த்து இந்த ஆனியன்ஸ். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஹேர் ஆயில் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற கணக்குக்கு தான் நான் ஆனியன்ஸும் எடுத்துக்கொண்டேன். நிறைய செஞ்சால் ஸ்டோர் பண்ணி வைக்க வேணும். சம்டைம்ஸ் அது ஸ்பாயில் ஆகும். நாங்கள் வீட்டில் செய்கிற சுட்டி விட்டமின் இ டேப்லெட்ஸ் 3, அதே மாதிரி க்ளோவ்ஸ், கொஞ்சம் பிளாக் கியூமினும் எடுத்துக்கிறேன். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ்: க்ளோவ்ஸ், அனியன், பிளாக் கியூமின், ரோஸ்மெரி, ஆயில் அண்ட் விட்டமின் இ. ஆயில் வந்து எந்த ஆயில் இருந்தாலும் எடுக்கலும், அது ஆப்ஷனல் தான். நான் இதை வந்து டிரெக்டாக ஒரு பேனில் போட்டு குக் பண்ணாமல் டபுள் பாயில் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஆல்ரெடி வாட்டர் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன். இதை மாதிரி ஒரு டிஷ் ஒன்று எடுத்து அதை வந்து நான் எல்லாத்தையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த பாயிலிங் வாட்டருக்கு மேலே இந்த டிஷ்ஷை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
நார்மலா நாங்க குக் பண்றதுக்கும், இந்த டபுள் பாயில் பண்றதுக்கும் இடையில நெறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா டபுள் பாயில் ஆவறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். பட் இது தான் நல்ல எஃபெக்டிவ். அதே மாதிரி நான் மிஞ்சிக்கிற ரோஸ்மெரி எல்லாம் நான் வந்து இப்படி ரிமூவ் பண்ணி போட்டு, அத வந்து நல்லா சன் ட்ரை பண்ணிக்கொற போறேன். ட்ரை ஆவறதுக்கு வச்சுட்டு வந்தேன். இப்ப நான் வந்து பார்க்கக்கொள்ளே இப்படி சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் இப்படி நல்லா ஃபுல்லா எல்லாம் பாயில் ஆகி கொண்டிருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அனியன்ஸ் எல்லாம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகுது. நாங்க விட்டமின் இ டேப்லெட்ஸ் எப்பயுமே கடைசிக்கு தான் ஆட் பண்ணணும். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, விட்டமின் இ டேப்லெட்ஸ் எல்லாம் இந்த ஹாட் ஆயிலுக்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போதே இத வந்து இன்னொரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம். ஏன்னா இது ஆல்ரெடி நல்ல ஹீட் ஆவின ஆயில். இந்த ஆயில் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆகக்காட்டியும் அப்படியே விட்டுடுங்க. கம்ப்ளீட்டா இந்த ஆயில் வந்து கூல் ஆகணும். அதனால இத வந்து ஒரு லிட்டால க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுடுவோம். எங்க ரோட்ல பிக்கிள் செஞ்சுக்கிறாங்க. அது வந்து லைம் போட்டு. இப்போ ஸ்ரீலங்கால லைம் வந்து சரியான சீப் ரேட்டுக்கு கிடைக்குது. அதனால இந்த சீசன்ல நெறைய பேர் வீட்ல வந்து பிக்கிள் போடுவாங்க. எங்க வீட்லயும் அப்படித்தான். அந்த சீசனுக்கு ஏத்த ஃபுட் வந்து எங்க மாமா கட்டாயம் செய்வாங்க. அந்தந்த சீசனுக்கு வர இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை தான். இந்த சீசன்ல யாரெல்லாம் லைம் பிக்கிள் போடுவீங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே லஞ்ச் டைமும் ஆகிருச்சு. இதுதான் இன்னைக்கு எங்க வீட்ல லஞ்ச் மெனு. பம்ப்கின் கறி, அதே மாதிரி பிட்டர் கார்ட் வந்து சம்பல் செய்றதுக்கு. அதுக்கு தான் இது ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அடுத்து ஃபிஷ் கறி. ஃபிஷ் எல்லாம் குக் பண்ணா கொஞ்சம் திங்கிறது வந்து கஷ்டம் தான். பட் சம்டைம்ஸ் இந்த மெனுக்கு நல்லா இருக்கும். பிட்டர் கார்ட் சம்பல் செய்கிறதுக்கு அனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கி சைட் பை சைட் பிட்டர் கார்டும் வந்து ஃப்ரை ஆகுது. டாடா! திஸ் இஸ் மை லன்ச். பிட்டர் கார்ட் சம்பல், ஃபிஷ் கறி அண்ட் பம்ப்கின் கறி. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மெனு. லன்ச் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குயிக் நப் எடுத்துகிட்டு வரக்குள்ளே இன்றைக்கி என் கிளாஸ் டே. ஏன்ட ஹெனா கிளாஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் யாராலும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் பேசிக்லேருந்து பிரைடல் ஹெனா மட்டும் படிப்பீங்க. கிளாஸ் ஓவர். இப்போ எங்களோட ஹேர் ஆயிலை வந்து நாங்கள் ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்படி தான் இருக்குது. ஒரு ஆஃப்டர் ஒரு 5-6 ஹவர்ஸுக்கு போகிறோம் எங்களோட ஹேர் ஆயில். நான் வந்து நிறைய ஆயில் போட்டு செய்யலை. பிகாஸ் நாங்கள் வீட்டில் செய்கிறனால மிச்ச நாளைக்கு வந்து இந்த ஆயிலை வந்து வச்சு குறையலாம். அடுத்து இங்கே கிளம்புளிக்கிற ஹீட்டுக்கு இந்த ஆயில் வந்து கொஞ்சம் நாளில் ஸ்பாயில் ஆகிடும். நான் இதுக்கு கொஞ்சம் நிறைய செஞ்சு அது வந்து ஏர்லியாகவே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதனால தான் நான் இந்த தடவை கொஞ்சமாக வந்து செஞ்சேன். எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தான் ஹேர் ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது தான் எந்த ஸ்ப்ரே பாட்டில். அந்த பாட்டிலில் வந்து இன்றைக்கும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் போட்டு குக் பண்ணின ரோஸ்மெரி எல்லாம் வந்து நல்லாவே ஃப்ரையாகவே இருந்துச்சு. அதை எல்லாமே எடுத்து வீசிட்டு ஆயிலை மட்டும் நான் வந்து பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எங்களோட ஹேர் ஆயில் ரெடி. இதை வந்து அப்ளை பண்ணின உடனே வந்து ரிசல்ட் கிடைக்காது. மினிமம் 3 டைம்ஸ் அ வீக் யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஃபார் 3 to 4 months. எனக்கு இந்த ஹேர் ஆயிலுக்கு நல்லாவே ஹேர் ஃபால் ஸ்டப்பாகவே அதே மாதிரி ஹேரும் ரீக்ரோ ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறதுக்கு வச்சிருந்த ரோஸ்மெரி எல்லாம் ஒரே நாளில் நல்லாவே ட்ரை ஆகிருச்சு. இதை இப்போ ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கொண்டா எங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணலும். இந்த ட்ரை ஆவின ரோஸ்மெரியை ஹேர் ஆயில் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணலும். இந்த ட்ரை ஆவின ரோஸ்மெரியை வார்ம் வாட்டரில் போட்டு ஓவர் நைட் வச்சு நெக்ஸ்ட் டே ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ண மேலும் அதுலேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் ட்ரை பண்ணி வச்சுக்கிற ரோஸ்மெரியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி போகிறேன். எனக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எனக்கு எடுத்து யூஸ் பண்ணலும். ட்ரை பண்ணின பிறகு குவான்டிட்டி நல்லாவே குறைஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்குது. அதுவும் எங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எடுத்து வச்சுடுவோம்.
ஹேர் ஆயில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரக்குள்ள எங்கள் மாமா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு பனானா போட்டு செய்கிற ஒரு ரெசிபி. இதை வந்து நாங்கள் பனானா பிலோஸ்னு சொல்லுவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதையும் தின்னுட்டு எங்களோட டே வந்து இப்படியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Hope you guys enjoyed my vlog. See you soon with another interesting vlog. Until then, do subscribe to my channel.